நிர்மலாதேவி வழக்கு விஷயமாக கடந்த காலங்களில் பல முறை உங்களுக்கு பேட்டி அளித்திருக்கிறேன். கடுமையான சட்ட போராட்டத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்துடைய கருணை பார்வையால் அவர் ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் பிணையத்தில் ஜாமீனில் வந்திருக்கிறார். வந்த மறுதினமே தேர்தல் ஆரம்பித்து விட்டது. நான் தேர்தல் களத்துக்கு சென்று விட்டேன். அவர் பாதுகாப்பான இடத்திற்கு நீங்கள் சென்று விடுங்கள் என்று அறிவுரை மட்டும் வழங்கிவிட்டேன். எனக்கு நன்றி சொல்வதற்கு கூட அவர் பலமுறை என்னை தொடர்பு கொண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை மதுரையில் சந்திச்சுட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி அவங்கள நான் தொடர்பு கொள்ளேன்னு அவங்கள்ட்ட தனியான கைபேசி எண் கிடையாது. நானும் தொடர்பு கொள்ளவில்லை, அவரும் என்னை தொடர்பு கொள்ளவில்லை. ஆனால் அரசுக்கு கிடைத்த உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் அவர் எனக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரப்போகிறார், நான் ஏற்கனவே கூறிய பேட்டியில் கூறிய உண்மைகளை மதுரை தேர்தல் பிரச்சாரத்தில் உடைக்கிருக்கிறார் என்ற தகவலை உளவுத்துறை மூலமாக அறிந்திருக்கிறார்கள். அது தவறான தகவல். என்னுடைய பலமே தேர்தலுக்கு போதும் என்ற அடிப்படையில் தான் நானே வேட்பாளர், நானே பேச்சாளர், நானே மக்களை சந்தித்தேன். இதை ஒரு வழக்காக மட்டும்தான் பார்த்தேன். நான் 100க்கும் மேற்பட்ட பிரச்சார கூட்டங்களில் பேசினேன். ஆனால் எந்த இடத்துலையும் நிர்மலாதேவி பெயரை கூட நான் பயன்படுத்தவில்லை. ஆனால் அரசு ஏன் அச்சப்பட்டது, பயந்தது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அவர் நேற்று இரவு என்னை நிர்மலாதேவி தொடர்பு கொண்டு ஏற்கனவே சிறையிலே அவர் தாக்கப்பட்ட காரணத்தால் ஸ்பைனல் கார்டு அவருக்கு பாதிக்கப்பட்டு பெங்களூரிலே மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்ததாக எனக்கு நேற்று இரவு தகவல் சொன்னார். சக கைதிகளை வைத்து குளியலறையிலும் கழிப்பறையிலும் வைத்து அடித்திருக்கிறார்கள் என்ற தகவலையும் அவர் நேற்று இரவுதான் எனக்கு முன்னாடி. இப்பொழுது மாலை 5 மணிக்கு என்னிடத்தில் அவர் நேரடியாக வந்து பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு தான் நேரடியாக சந்தித்தேன். பல்வேறு விஷயங்களை அவர் என்னிடத்தில் கூறிய பொழுது அதிர்ச்சி அடைந்தேன். நான் ஏற்கனவே கூறியபடி சிறை நிர்வாகம் அவரை அடித்து அவர் கதையை முடிப்பதற்கான அனைத்து வேலையும் ஈடுபட்டு தப்பித்திருக்கிறார் நிர்மலாதேவி. தற்சமயம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து விடுவார் என்று பயந்து குறிப்பாக கவர்னர் அலுவலகம் மிகவும் அச்சப்பட்டு சிபிசிஐடி போலீசாரை தூண்டிவிட்டு ஏற்கனவே அவருக்கு ஜாமீன் கிடைத்தது என்றவுடன் அவர் உறவினர் யாரும் ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்று மிரட்டியது போன்று நிர்மலாதேவி எங்கே இருக்கிறார் இப்பொழுது என்று 10-15 நாட்களாக அவருடைய உறவினர்களை கடுமையாக மிரட்டியிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இல்லீகல் கஸ்டடி என்ற அடிப்படையில் காவல் நிலையத்தில் வைத்து மிரட்டியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அரசு பொறுப்பில் வேலை பார்க்கிற காரணத்தால் அவர்கள் இதை நாங்கள் புகாராக கொடுத்தால் எங்களுடைய வேலை பாதிக்கப்படும் என்று அச்சப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, தற்சமயம் வழக்கை விரைவாக நடத்த வேண்டும் என்று அரசு தரப்பு துடிக்கிறது. காரணம், நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் மோடி ஆட்சி கவிழ்க்கப்படும், இங்கே எடப்பாடி ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று கருதி வழக்கை கவர்னருக்கும் இந்த வழக்கிற்கும் சம்பந்தமில்லை, கவர்னர் மாளிகைக்கும் இந்த வழக்கு சம்பந்தமில்லை என்று முடித்து இந்த கவர்னரை வழி அனுப்ப வேண்டும் என்று தமிழக அரசு, எடப்பாடி அரசு, மோடிக்கு காவடி தூக்குகின்ற எடப்பாடி அரசு முனைந்து தேர்தல் பிரச்சாரத்திலும் நேற்று அரசு துடிப்புடன் செயல்பட்டு வழக்கை வேகமாக முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறது. நிர்மலாதேவியை பொறுத்தளவிலும் வழக்கை வேகமாக முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தற்சமயம் கவர்னர் மாளிகையிலிருந்து ஒரு தகவலின் அடிப்படையில் தான்
சிபிசிஐடி போலீசார் அவருடைய உறவினர்களை இப்பொழுது வரை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவரை தேடுகிறேன் என்று கேட்டபொழுது அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு நிர்மலாதேவி வழக்குக்கு போனார், இவர் அரசியல் லாபத்துக்காக சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க. நான் அதை விரும்பல. அதனால் ஒரு இடத்துல கூட நான் தேர்தல் பிரச்சாரத்தில் 100க்கும் மேற்பட்ட இடத்துல பேசினேன். நிர்மலாதேவி பெயரை பயன்படுத்தவும் இல்லை. நான் அழைத்திருந்தால் நீதிமன்ற ஊடகங்கள் தான் பேட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, பிரச்சாரத்துக்கே கூப்பிட்டுக்கலாம். அது எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா என் பலமே போதும். நிர்மலாதேவி வந்து தான் பசும்பொன் பாண்டியன் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இல்லை. அதனால் ஒரு வழக்குக்கு வந்தாங்க, உதவி செஞ்சேன். சட்ட உதவி, வழக்கு வேறு, அரசியல் வேறு. நான் ஒரு சமூகத்துக்காக பாடுபடக்கூடியவர். ஆகவே இன்றைக்கு அவர் ஏற்பட்ட நிலைமைகளை இடத்துல இடையிலே ஜாமீன் ஏற்பட்டு ஒரே ஒரு முறை தான் சந்தித்து நன்றி கூறினார். அதற்கு பின்பாக நேற்று இரவு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார். அவர் இப்பொழுது ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிற அவரையே தேடுறாங்க போலீஸ். தேடப்படும் குற்றவாளி அவங்க இல்லை, இன்னும் கொலை பண்ணிட்டாங்களா? பொள்ளாச்சியில் பாலியல் படுகொலை பல நடந்திருக்கு. துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் மேலேயே மகன் மேலேயே குற்றச்சாட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு அவங்க மேலே வந்து தொடர்ந்து அவங்கள வந்து பண்ணுறதுல இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், ஏதோ அதில் பெரிய மர்மம் இருக்குது. அந்த மர்மத்தை அவங்க தான் சொல்லணும். கவர்னர் மாளிகையும் தலைமைச் செயலகம் அவங்கள காப்பாற்ற நினைக்கிற துடிக்கிற சிபிசிஐடி போலீஸும் தமிழக அரசும் தான் சொல்லணும். நிச்சயமாக யாரும் தப்பிக்க முடியாது. இதில் இருக்கக்கூடியவர்கள் நிர்மலாதேவிக்கு பல்வேறு தொந்தரவுகளை செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக சட்டத்தின் முன்பாக தப்பிக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.